அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம். மரம் நமது வரம். இது என்னுடைய 39வது நூலாகும். இந்நூல் சிறுவர் நாடகங்களின் தொகுப்பாகும். மொத்தம் இத்தொகுப்பில் 5 நாடகங்கள் இடம்பெற்றுள்ளது. மரம் நமது வரம், மனதில் நேயம் வேண்டும், தன்னம்பிக்கை வளர்த்திடு, தீயவை அகற்றிடு, சிறுதுளி பெருவெள்ளம். மரம் நமது வரம் நூலில் மரங்களில் பயனை விளக்கும் நாடகம், மனிதநேயத்தை உணர்த்தும் நாடகம், வெற்றிக்கான வழியை காட்டும் நாடகம், போதைப் பொருள்களின் கெடுதலை விளக்கும் நாடகம், சேமிப்பின் அவசியத்தை உணர்த்தும் நாடகம், இப்படி 5 நாடகங்கள் இடம்பெற்றுள்ளது. அனைத்து நாடகங்களுமே மாணவ மாணவியர்களை மனதில் வைத்து எழுதப்பட்ட நாடகங்களாகும். இது பெரியவர்களுக்கும் பொருந்தும். மரம் என்பது சாதாரண ஒரு உயிர் அல்ல. இந்த உலகையே காக்கும் ஓர் உன்னதமான உயிர். மனிதர்களை காட்டிலும் மரங்களுக்கு நிறைய வரலாறுகள் உண்டு. மன்னர்கள் காலத்தில் ஒவ்வொருவரும் காவல் மரம் என்று ஒரு மரத்தை வளர்த்தார்கள். அந்த காவல் மரத்தை அவமதித்தால் அரசை அவமதிப்பது போல் அர்த்தமாகும். அது மட்டுமல்ல, காஞ்சியில் மாமரம், மருதூரில் மருதமரம், திருக்குற்றாலத்தில் ஆலமரம், திருப்பாதிரி புலியூரில் யாதிரி மரம், திருப்பனந்தாளில் பனைமரம், இப்படி பல ஆலயங்களிலும் புகழ் சேர்த்து வருகிறது வெவ்வேறு மாதிரி குணநலன்களை கொண்ட மரங்கள். இயற்கையின் அழிவெல்லாம் மனித சமுதாயத்திற்குத்தான் பேராபத்து. மரங்கள் மனிதர்களை விட அதிகமான பலன்களை தருகிறது. மரங்களை வெட்டுவது இயற்கை அன்னையின் முதுகெலும்பை உடைப்பதற்கு சமம். பல வழிகளில் நமக்கு உதவிகள் செய்து வரும் மரங்களை நாம் வளர்த்து அதற்கு பெருமை சேர்ப்போம். மரங்கள் இல்லையேல் மழை இல்லை. இதை மனதில் கொள்வோம். மரம் என்பது ஜீவனுள்ள ஓர் மனித உயிர். திரைப்பட தாக்கத்தால் சென்னை வந்தாலும் இந்த சமூகத்தின் மீதும் எனக்கு அக்கறை இருக்கின்றதென்பதை பல நூல்களில் நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். திரைப்பட முயற்சியின் பலன் காலம் தாழ்த்தி போனாலும் நூல்கள் எழுதும் முயற்சியில் முன்னேறி வந்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் வாசகர்களாகிய உங்களால் தான் சாத்தியம். என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், சிறுவர் இலக்கியம் படைக்கும் படைப்பாளிகளை அரசு ஊக்குவிக்க வேண்டும். அப்போதுதான் சிறுவர்களுக்கான படைப்புகள் நிறைய வெளிவரும். மாணவர் மாணவிகளுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். அவர்களை நல்வழிப்படுத்தி செல்லும். நல்ல கருத்துக்களை அவர்கள் மனதில் பதிய வைக்கும். ஆகவே படைப்பாளிகளே, சிறுவர் இலக்கியம் அவசியம் படையுங்கள். மாணவ மாணவிகளை சீர்படுத்தி நல்வழிக்கு உயர்த்துங்கள். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.